நேற்றைய தினத்துல சாத்தானால் கட்டி வைத்திருக்கிற ஒரு பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை குறித்து நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். அதே அதிகாரத்துல ஏசப்பாவை ஜெப ஆலய தலைவன் கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்க. இயேசு ஓய்வு நாளை சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களை நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் அப்படி செய்யலாம். ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாதான், சொஸ்தமாக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உடனே ஏசப்பா அதற்கு அவருக்கு பதில் கொடுக்குறாரு. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காய்ட்டுகிறதில்லையா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, இதோ சாத்தானால் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதுல என்ன சொல்றாருன்னா, மாயக்காரனா இருக்கிற ஜெப ஆலய தலைவன் என்ன பண்றாங்க சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆலயத்துக்கு வரதில்லை, ஆலயத்துக்கான காரியத்தை குறித்து தியானிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் சில காரியங்களையும் தன்னுடைய சொந்த காரியத்தை குறித்து யோசிச்சு கட்டி வைத்திருக்குது. ஆலயத்துக்கு வரக்கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்குது. அந்த கட்டுகள் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது நமக்கு முக்கியமான அவசியமா இருக்கு, கடமையா இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சபையில் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் ஆலயத்துக்கு சரியாக வராங்க, எத்தனை பேர் ஆலயத்துக்கு வரதில்லை. அதெல்லாம் சாத்தானால் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள். இந்த கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கார், தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஜெப ஆலய தலைவன் சொல்கிறான், நீங்கள் 6 நாள் இருக்குது, அந்த 6 நாளில் போய் நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாள்லாம் சொஸ்தமாக்காதீங்க. அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, 18 வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க, சாத்தானால் கட்டி வைத்திருக்கிற இந்த ஆபிரகாமின் குமாரத்தையை நான் என்ன பண்ணணும், அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கழுதையாவது இருதையாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தண்ணீர் கொடுக்க மாட்டீங்களா, அது உங்களுக்கு தாகமா இருக்காதா அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த ஸ்திரீயானவள் தாகமா இருந்தா, என்றைக்கு என் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், என்றைக்கு இந்த கட்டுகளிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அவங்க ஒரு ஆவலா இருந்தாங்க, வாஞ்சியா இருந்தாங்க, விசுவாசித்து இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்கு வரல, வேலைக்கு போகிறாங்க, சொந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க, சொந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா திருமணத்துக்கு கலந்து கொள்ளுகிறாங்க, வீடு இதுக்கெல்லாம் கலந்து கொள்ளுகிறாங்க. இந்த மாதிரி காரியத்தில் இருந்தெல்லாம் அவங்களை கட்டவிழ்க்க வேண்டும். தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ரத்தம் என்பது அவருடைய அன்பை குறிக்கிறது. அதனால தான் தாகத்துக்கு என்ன கொடுக்குறாரு ஏசப்பா, தண்ணீர் கொடுக்குறாரு இல்லையா? அது போலதான் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே ஒரு தாகம் தான். அந்த தாகத்துக்கு வேண்டிய காரியத்தை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு யாரெல்லாம் ஆலயத்துக்கு வரக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்கிறதோ, கட்டுகள் இருக்கிறதோ, அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. அந்த கட்டுகள் இருந்து அவிழ்த்து விடும் பொழுது அவங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அப்படி சொன்னபொழுது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டாங்க. யாரெல்லாம் அதற்கு விரோதமா எதிர்த்தாங்களோ அவங்களாம் வெட்கப்பட்டாங்க. ஜெப ஆலய தலைவன் வெட்கப்பட்டான். ஆனா அதை அவருடைய மகிமை பார்த்த அநேகர், அவருடைய செய்கையை பார்த்த அநேகர் என்ன பண்ணாங்களாம், மகிமையான காரியத்தை செலுத்தினாங்க, சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்றது. நீங்கள் இன்னைக்கு சந்தோஷப்படணுமா, நீங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னா, யாரெல்லாம் ஆலயத்துக்கு வரலையோ, யாரெல்லாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவர்களை அந்த கட்டுகள் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் வேறொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிப்போம். God bless you.